வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற காணொளி நாங்கள் இன்றைக்கு நைனாதீவுக்கு தான் போக போகிறோம். இந்த காணொளியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதாவது நைனாதீவுக்கு போக போகிறோம். சிங்களத்தில் சொல்லுவார்கள் நாகத்தீப்பு அப்படி என்று சொல்வார்கள். வாங்க நாங்கள் நைனாதீவுக்கு போவோம். பாருங்கள், இதிலேருந்து நாங்கள் போட்டில் ஏறி போக போகிறோம். அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள அந்த சப்த தீவுகள் என அழைக்கப்படும் 7 தீவுகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு தீவு தான் நைனாதீவு என்று சொல்வார்கள். பாருங்கள், இதுதான் நைனாதீவு கோயில். அங்கே பாருங்கள் தெரியுது, நாகபூசணி அம்மன் கோயில் என்று சொல்வார்கள். நாங்கள் இப்போ பார்க்க போகிறது ஒரு பௌத்த விகாரையை தான் பார்க்க போகிறோம். இங்கே 2 இருக்குது. ஒன்று பௌத்த விகாரை இருக்குது. அப்படி நேராக போனீங்கன்னு சொன்னால் நாகபூசணி அம்மன் கோயில். இப்போ வாங்க, இந்த காணொலியில் நாங்கள் இந்த பௌத்த விகாரையை பற்றி உள்ள போய் பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், அந்த பெரிய நாகப்பாம்பு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே பௌத்தருடைய சிலை ஒன்று காணப்படுது பாருங்கள். பாருங்கள், புத்தர் படுத்திருக்கிற மாதிரி ஒரு சிலை உண்டு பாருங்கள். இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பெரிய சிலை உண்டு. இந்த வீடியோவில் பார்க்க சின்ன மாதிரி தெரியுது, ஆனால் பெரிய ஒரு சிலை உண்டு. இந்த சிலை எல்லாமே ஒரு பெரிய கதைகள் இருக்குன்னு சொன்னார்கள். இந்த சிலைகள், இந்த சிற்பக்கலைக்கெல்லாம் அது சில பேருக்கு அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும். இங்கேயும் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு பௌத்த சிலை ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே அந்த நீச்சல் தடாகங்கள் மாதிரி சும்மா அழகாக செஞ்சுருக்குறாங்க. இதில் நிறைய சிங்கள ஆட்கள் இங்கே பார்த்துட்டு போகிறதுக்காண்டி வராங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்த பெருமானுடைய அந்த வலது பக்க பாத பதிவை அப்படியே பாருங்கள். அந்த பாத பதிவை அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க சிற்பத்தால் அப்படியே செதுக்கி. இவர் டிக்டாக்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபேமஸான ஆள் சொல்லுவார், அவர் தான் இவர். இப்போ வாங்க மக்களே, நாங்கள் நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு போவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில். பாருங்கள், இந்த கோயிலில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளுமே அன்னதானம் போடுவார்னு சொன்னார்கள். இந்த கோயிலை ஒரு நாள் அது உண்மையிலேயே ஒரு பக்தர்களுக்கும் ஒரு பசியால் வாடுற மக்களுக்கும் ஒரு பசியை தீர்க்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் உண்டு. அந்த விஷயம் உண்மையிலே போற்றக்கூடிய ஒரு விஷயம்தான்.
பாருங்கள் மக்களே, வெள்ளைக்காரர் எல்லாருமே வந்து வேட்டி கட்டி கொண்டு வந்திருக்காங்க இந்த கோயிலை பார்வையிடத்துக்காண்டி.